நான்வெஜ் எடுக்காத டைம்லயே அதே டேஸ்ட்லயே ஒரு வெஜ் ரெசிபி பார்க்கலாமா? நான்வெஜ் டேஸ்ட்லயே பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான வெஜ் குழம்பு தான் செஞ்சுட்டு இருக்கேன். குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு கறி மசால் போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் பட்டர் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஊற வைக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு ரொம்ப மசாலா எடுக்காது. 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமா ஊற்றி ஒரு கொதி விட்டுருங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் பொழுதே கறி குழம்பு கரைக்கிற மாதிரி தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் விட்டா போதும். சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காஞ்ச பயிரெல்லாம் ஊற வச்சு செய்வோம். இது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கிறனால நம்ம ஊற வைக்க தேவையில்லை. பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து மாவு மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா டைமும் இது கிடைக்காது, எல்லா கடைகள்லையும் இது கிடைக்காது, மார்க்கெட்டில் தான் இது கிடைக்கும். இது கிடைக்கும் பொழுது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.